மேம் வீட்ஸ்ன்ற ஒரு அமைப்பு எதுக்காக மேம் ஆரம்பிச்சீங்க? பொதுவா எங்களுடைய கிராமத்துல பாத்தீங்கன்னா அதிகமா கள்ளச்சாராயம் இருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு பேக் பெண்கள் வந்து அதிகமா கள்ளச்சாராயத்தால பாதிக்கப்படுவாங்க. குடும்ப வன்முறை இருக்கும். அதனால குடும்ப வன்முறையை அவங்களை மீட்டணும். ஒரு 60 குடும்பங்கள் வசிக்கிற இடத்துல ஒரு 40 இளம் விதவைகள் இருப்பாங்க. இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கணும். அந்த காலத்துல இருக்கிற எல்லா ஒரு கொஞ்சம் பெண்கள் சேர்ந்து இது பெண்களுடைய பிரச்சனை, பெண்கள் தான் குரல் கொடுக்கணும்ன்றதுனால பெண்களுக்கு முதல் பாத்தீங்கன்னா கல்வி இல்ல, வேலை இல்ல, வறுமை தான் அவங்க கிட்ட இருந்துச்சு. அதனால என்ன செஞ்சோம், ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும். அப்போ வந்து அந்த கள்ள சாராயத்தை குறிச்சு விழிப்புணர்வு மட்டும் இல்ல, இங்கெல்லாம் போனா அந்த கள்ள சாராயத்தை ஒழிக்க முடியும்னு சொல்லிட்டு டிஜிபி ஆபீஸ்ல இருந்தோம் எல்லா படியும் நான் ஏறி இறங்கினேன். எல்லா பெண்களும் சேர்ந்துட்டு இதே ஒரு வேலையாவே செஞ்சுட்டு இருந்தோம். ஓரளவுக்கு அந்த கள்ள சாராயத்தை ஒழிச்சிட்டோம். ஒழிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அவங்க கிட்ட அந்த வறுமை இருந்தது. வறுமையில இருந்து வெளியே வரணும்ன்றதுக்காக தான் நாங்க வந்து எஸ்எஸ்ஜி ஆரம்பிச்சோம். அவங்க பொருளாதாரத்துல பெண்களை முன்னேற்றணும்ன்றது தான் எங்களோட நோக்கமா இருந்தது. அந்த வறுமைன்றதை வந்து தாண்டி ஒரு பிசினஸ் பண்ணவோ இல்ல பிள்ளைங்களை படிக்க வைக்கவோ இந்த சுய உதவி குழு மூலமா நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாத விழிப்புணர்வு கொடுக்குறோம், ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த மாதிரி பெண்களை எந்தெந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து பொருளாதாரத்துல முன்னேற்ற முடியுமோ அந்த காரியங்களையும் செய்யறோம். அவங்களுக்கு விழிப்புணர்வு, ஹெல்த் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நாங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம்.